வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 2023 நடந்த டிஎன்-டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல கேட்கப்பட்ட சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 120 கொஸ்டின்ஸ் வித் அஃபிஷியல் ஆன்சர் கீழே கொடுத்துருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த சேனல்லே ஆல்ரெடி உங்களுக்கு சைக்காலஜி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். தமிழ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், இங்கிலீஷ் எல்லாமே ஒரு மாடலுக்காக கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு தனிப்பட்ட மனிதர் தன்னுடைய விரக்தி அடைந்த ஆசைகளை கற்பனையாக சாதித்து திருப்தி அடைவது டேஷ் ஆகும். பகற்கனவு காணுதல், ஃபேண்டசி. கற்பனையாக சாதித்து திருப்தி அடைகிறதுனால அதுக்கு பேர் பகற்கனவு காணுதல். சொற்களை கையாளும் நுண்ணறிவு என்பது மொழியியல் நுண்ணறிவு. ஏன்னா சொற்களை கையாளும் நுண்ணறிவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சொல்னாலே அந்த மொழி தான், மொழியியல் நுண்ணறிவு. மைத்தட சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன? 10 அட்டைகள். இதே கொஸ்டின் ஆல்ரெடி இன்னொரு கொஸ்டின் பேப்பர்லையும் வந்திருக்கு. சேம். மைத்தட சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன? 10 அட்டைகள். பின்பற்றுதல் மற்றும் வலுப்படுத்துதல் டேஷ் முக்கிய பங்கு வகிக்கின்றன? குழந்தைகளின் மொழி வளர்ச்சியில் பின்பற்றுதல் மற்றும் வலுப்படுத்துதல் இது எதுலன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட மொழி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அறிவுரை பகர்தல் செயல்முறையில் அறிவுரை பகர்பவரின் டேஷ் முதன்மை பெறுகிறது? சுய ஏற்புடைமை. ஆக்க செயற்பாட்டில் சிக்கலை வரையறுத்தல் மற்றும் விளக்கமளித்தலுக்கான நிலை என்ன? ப்ரிப்பரேஷன், தயார்படுத்துதல். அதுதான் ஆக்க செயல்பாட்டில் சிக்கலை வரையறுத்தல் மற்றும் விளக்கமளித்தலான நிலை. உலக சுகாதார நிறுவனத்தின்படி குடிப்பவர் என்பவர் ஒரு மிதமிஞ்சிய குடித்தல் உடையவர், எக்ஸசிவ் ட்ரிங்கர்ஸ். ஆல்கஹாலிக்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க எக்ஸசிவ் ட்ரிங்கர்ஸ். கற்றல் வளைவில் முன்னேற்றமில்லாத காலத்தை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? அதுக்கு பேர் பிளாட்டிவ். கற்றல் வளைவில் முன்னேற்றமில்லாத காலம் என்னன்னா பிளாட்டிவ். மொழி தகவல் தொடர்புக்கு பயன்படுகிறது என்பது அறிவுசார், காக்னிட்டிவ். லாங்குவேஜ் இஸ் யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன் இஸ் ரிலேட்டட் டு காக்னிட்டிவ். சிக்கல் நடத்தையை மாற்ற யார் மாதிரியாக்க உத்தியை உருவாக்கியது? ஆல்பர்ட் பண்டுரா. சிக்கல் நடத்தையை மாற்ற யார் மாதிரியாக்க உத்தியை உருவாக்கியது? ஃப்ராய்டின் கூற்றுப்படி அனைத்து மன செயல்பாடுகளையும் தூண்டும் மன ஆற்றல் டேஷ் என அழைக்கப்படுகிறது? அதுக்கு பேர் லிபிடோ. தனியால் ஆய்வின் 3ஆம் நிலை மெய்யான திறனாய்வு மற்றும் சேகரிக்கப்பட்ட தரவுகளை பொருட்படுத்தல். அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் கலெக்டட் டேட்டா. இதுதான் 3rd ஸ்டெப் ஆஃப் கேஸ் ஸ்டடி மெத்தட். கருத்துருவாக்குதலில் முக்கிய காரணி டேஷ் ஆகும்? அனுபவம். ஒரு கான்செப்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கான்செப்ட் ஃபார்ம் பண்ண முடியும். குறை கூறுதல் அல்லது கேலி செய்தல் யாருக்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது? இன்ட்ராவர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடாது. அகமுகமானவர்கள். கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று உளவியலுக்கான செயல்முறையாக இபி டிக்ஷனர் உருவாக்கினார்? வடிவமைப்பு கோட்பாடு. டிக்ஷனரோட வடிவமைப்பு கோட்பாடு அப்படின்னே உண்டு. அதுதான் அவர் உருவாக்குனது. ஒரு நிகழ்வு அல்லது பொருளின் மீது சரியான கவனம் செலுத்த உயிர்களுக்கு உள்ளேயே காணப்படும் காரணியானது டேஷ் என அழைக்கப்படுகிறது? அதுக்கு பேர் சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ், அகவய தன்மையுடைய காரணி.
டேஷ் என்பவர் தண்டனையை ஒரு வலுவூட்டியாக ஒப்புக்கொள்ளவில்லை, ஏனெனில் தண்டனை மனவெழுச்சி தடுப்பை உருவாக்கும் என்பதால். யார் தண்டனையை ஒரு வலுவூட்டியாக ஒப்புக்கொள்ளவில்லை? ஸ்கின்னர் அக்செப்ட் பண்ணிக்கல. தண்டனையை அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா தண்டனை அப்படிங்கிறது மனவெழுச்சி தடுப்பை உருவாக்கும். குழந்தைகளின் டேஷ் திறன்கள் 6 வயதிற்குள் முழுமையாக வளர்ச்சி நிலையை அடைகின்றன. மனத்திறன்கள். கதாநாயக மனப்பான்மையை உருவாக்கும் பொருத்தமான பருவம் எது? குமரப்பருவம். அடல்சன் ஸ்டேஜில் தான் அவங்க இந்த ஹீரோ வர்ஷிப் அந்த ஸ்டேஜ் அப்போ தான் அவங்களுக்கு கிடைக்கும் குமரப்பருவம். மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் உள் அங்கமாகும். தமது மற்றும் பிறரது உணர்வுகள், மனவெழுச்சிகள் ஆகியவற்றை கண்டறிந்து முறைப்படுத்தும் அறிவை பெற்றிருப்பதோடு அவற்றில் தனது சிந்தனைகளையும் செயல்களையும் நெறிப்படுத்தி மேம்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்தும் ஆற்றலை பெற்றிருப்பது அப்படின்னு வரையறுத்தவர் யார்? ஜான் மேயர் மற்றும் பீட்டர் ஸ்லோவே. இந்த 2 பர்சனும் ஆல்ரெடி இவங்க வரையிற இன்னொரு கொஸ்டின் பேப்பர்லையும் வந்திருந்தது. உண்மைத்தன்மை மற்றும் தரமில்லாத சுய வெளிப்பாடு டேஷ் ஆக்கத்திறன் ஆகும். எக்ஸ்பிரசிவ் வெளிப்பாட்டு ஆக்கத்திறன். அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்ட அணுகுமுறை டேஷ் அணுகுமுறை ஆகும். தன்னெறிப்படுத்துதல் அறிவுரை பகர்தல். அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்ட அணுகுமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னெறிப்படுத்துதல் அறிவுரை பகர்தல். ஒருவருடைய பிரச்சனையினுடைய ஒரு தீர்வை காண்பதற்குரிய கடும் உழைப்புடன் தொடர்பு படுத்தும் ஒருவரின் நடத்தையினுடைய ஆய்வை டேஷ் என்ற பதத்தில் உளவியல் பாடத்தில் அழைப்போம். இதுக்கு பேரு தனியால் ஆய்வு. எக்டோமார்பிக் வகை மக்கள் எந்த வகை மெய்நிலை கூறை சார்ந்தவர்கள்? செரிப்ரோடானிக். நுண்ணறிவு மற்றும் மொழி வளர்ச்சிக்கு இடையேயான தொடர்பு என்பது நேர்மறை தொடர்பு. நுண்ணறிவு மற்றும் மொழி வளர்ச்சிக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு பார்த்தீங்கன்னா நேர்மறை. கருத்து தொகுப்புகளுக்கு இடையேயான தொடர்பை உணர்த்த கீழ்கண்ட எந்த உத்தி மாணவர்களுக்கு உதவுகிறது? கான்செப்ட் மேப்பிங் கருத்து வரைபடமாக்கம். எப்பிங்காக்கின் கூற்றுப்படி கற்றலுக்கு பிறகு ஒருவரின் டேஷ் கற்றல் பகுதியானது 8 மணி நேரத்திற்கு பிறகு மறந்து விடுகிறது. மூன்றில் 2 பங்கு. 8 மணி நேரத்துக்கு பிறகு கற்றல் அந்த பகுதி பார்த்தீங்கன்னா 3/2 பங்கு மறந்து விடுது அப்படின்னு யார் சொல்லிருக்காரு? எப்பிங்காஸ் சொல்லிருக்காரு. இந்த மறத்தல் வளைகோடு வரும் இல்லையா, இவரை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அந்த எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வரும், ஒய் ஆக்சிஸில் என்ன வரும், இதெல்லாமே கேட்குறாங்க, பார்த்துக்கங்க. கீழ்கண்டவற்றுள் எந்த வகை சோதனை ஆர்மி ஆல்ஃபா சோதனை என்று அழைக்கப்படுகிறது? சொற்சார் குழு நுண்ணறிவு சோதனை. இதில் போன கொஸ்டின் பேப்பர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட் யாருக்கு, ஆர்மி பீட்டா டெஸ்ட் யாருக்கு? அப்போவே க்ளூ கொடுத்துருந்தேன். ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட் ஆங்கிலம் தெரிந்தவங்களுக்கு. ஏ டு Z தான் ஆங்கில ஆர்டர். ஏ தெரிஞ்சிருக்கணும். ஆங்கிலம் தெரிஞ்சால் ஆல்ஃபா டெஸ்ட்டு ஏஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ தெரியலை அப்படின்னா, அதாவது ஆங்கிலம் தெரியலை அப்படின்னா பீட்டா டெஸ்ட்டு. நேர்மை என்ற பண்பை அளக்க உதவும் சிறந்த மற்றும் பொருத்தமான முறை என்ன? அப்சர்வேஷன் உற்றுநோக்கல். கணித தேர்வில் தோல்வியுற்ற ஒரு மாணவர் அன்று தேர்வறையில் மின்சாரம் தடைப்பட்டு இருட்டாக இருந்ததால் தான் தேர்வை சரிவர எழுதி தேர்ச்சி பெற முடியவில்லை என்று கூறுவது டேஷ் தற்காப்பு நடத்தை என அழைக்கலாம். இது காரணம் கற்பித்தல். இருக்கக்கூடிய ஆப்ஷன் வச்சு நீங்கள் சொல்லலாம் காரணம் கற்பித்தல். இரு மாறிகளுக்கு இடையேயான உறவு மற்றும் தொடர்புகளை பற்றி படிப்பது உளவியலின் டேஷ் ஆகும். அதுக்கு பேரு சுழற்சியியல் வேறுபாட்டு முறை. இரு மாறிகளுக்கு இடையேயான உறவு மற்றும் தொடர்புகளை பற்றி படிப்பது சுழற்சியியல் வேறுபாட்டு முறை. உடல் அமைப்பின் மூலம் பண்புகளை கண்டறிதலை பற்றிய படிப்பு டேஷ் ஆகும். உறுப்பமைதியியல்.
கல்வி என்பது குழந்தையின் உளவியல் தேவைகள் மற்றும் சமூக இயல்பினை ஏற்றுக்கொள்கிறது என்று டேஷ் வலியுறுத்துகிறார். ஃப்ரோபெல். கல்வி என்பது குழந்தையின் உளவியல் தேவைகள் மற்றும் சமூக இயல்பினை ஏற்றுக்கொள்கிறது. அறிவுப்பல் வளரும் பருவமானது டேஷ் வருடங்களுக்கு இடையில் நடைபெறும். 17 முதல் 25. அறிவுப்பல் வளரும் பருவம், விஸ்டம் டீத் சொல்கிறாங்க இல்லையா, அந்த டீத் வந்து எப்போ டெவலப் ஆகும்? 17லேருந்து 25 வரைக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கற்றலின் முன்னேற்றம் குறிப்பிடும் வரைபடத்தால் விளக்கம் யாது? கற்றல் வளைகோடு. பல்வேறு சோதனைகளின் பயன்பாடு மற்றும் மனித திறனை மேம்படுத்தும் உத்திகளை கொண்டுள்ள மன உளவியலுக்கான கட்டமைப்பு எது? மன உளவியல் அளவீடு. செயல்பாடு நிலை, உருவக நிலை மற்றும் குறியீட்டு போன்ற நிலைகளை உடையது மனித மூளையானது ஆகும் என்று கருத்தை உருவாக்கியவர் யார்? ப்ரூனர். செயல்பாடு நிலை, உருவக நிலை, குறியீட்டு நிலை. பழமை ஆக்க நிலையிருத்தத்தை பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? நிலையிருத்தப்பட்ட தூண்டல் மிக வலிமையாக இருக்கும்போது அங்கு நிலையிருத்தம் இல்லாமல் இருக்கலாம். பிற்போக்கு நிலையிருத்தம் என்பது பெரும்பாலும் வெற்றியடைவதில்லை. இங்கு நிலைநிறுத்தப்படாத தூண்டல் நிலைநிறுத்தப்பட்ட தூண்டலுக்கு முன் அளிக்கப்படுகின்றது. நிலைநிறுத்தப்பட்ட தூண்டலை தொடர்ந்து நிலைநிறுத்தப்படாத தூண்டல் இருக்கும்போது இது வலுவூட்டமின்மையை குறிக்கிறது. இதற்கான விடை லாஸ்ட் 2 and 3 ஒன்லி. இதுவும் தான். விமர்சனம், வியந்து பாராட்டுதல் மற்றவைகள் எந்த வகை ஊக்கியின் முதன்மை காரணிகளாகும்? எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன், வெளி ஊக்கிகள். இதெல்லாம் வந்து விமர்சனம், வியந்து பாராட்டுதல். டேஷ் ஆனது சில சூழ்நிலைகளில் குழந்தைகள் பொருள்சார் இல்லாமை குறைபாட்டினை உணர்த்தும் மனவெழுச்சி நிலை. பொறாமை. சில சூழ்நிலைகளில் குழந்தைகள் பொருள்சார் இல்லாமை குறைபாட்டினை உணர்த்தும் மனவெழுச்சி நிலை. குமர பருவமானது மன அழுத்தம் மற்றும் நெருக்கடி தரும் என சுட்டிக்காட்டியவர் யார்? ஸ்டான்லி ஹல். ஒரு குழந்தையின் அறிவுசார் திறமை இதனால் மேம்படுகிறது. ஒரு மெச்சூரிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ், முதிர்ச்சி மற்றும் அனுபவங்கள். குழந்தைகளின் மனவெழுச்சி மேம்பாடு சமநிலையில் இருக்க தேவையான ஏற்பாடு எது? உள்ளரங்கு விளையாட்டு செயல்பாடுகள், இன்டோர் கேம் ஆக்டிவிட்டிஸ். டேஷ் என்பது நேரடியான சரிசெய்தல் முறையாகும். அடிபணிதல் நேரடியான சரிசெய்தல் முறை. குறிப்பிட்ட நிகழ்வின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் திறன் டேஷ் காரணியாகும். தொகுப்பாய்வு, ஆராய்ந்தறிதல். ஆசைகள், பதற்றங்கள் மற்றும் அவாக்கள் இவற்றை ஒரு மனிதனிடமிருந்து கண்டறிய பயன்படும் முறை டேஷ் ஆகும். உளவியல் பகுப்பாய்வு. இது பண்ணுறதுனால இதெல்லாம் கண்டுபிடிச்சலாம். ஆசைகள், பதற்றங்கள், அவாக்கள், விருப்பம். ஒரு நபரின் நுண்ணறிவு வளர்ச்சியானது பெரும மதிப்பை அடையும் வயது இடைவெளி 16லேருந்து 20 வயதுக்குள். போட்டித் தேர்வுகளில் வருகின்ற எண் வரிசை பூர்த்தி செய்யும் கணக்குகள் இதன் கீழ் வரும். இண்டக்டிவ் ரீசனிங், தொகுத்தறி காரணமறிதல். ரீசனிங் டைப் தான், ஆனால் தொகுத்தறி காரணமறிதல். எரிக்சனின் சமூக வளர்ச்சி கோட்பாட்டின்படி அடையாளம் காணுதல் மற்றும் பங்கு குழப்பம் நிலை டேஷ் ஏற்படும். 12லேருந்து 20 ஆண்டுகள். பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு என்பது டேஷ் கோட்பாடுடன் ஒத்துள்ளது. அமைப்பொத்த கூறுகள். அறிவுசார் கற்றலானது டேஷ் மூலம் அடையப்படும். மன செயற்பாங்குகள். அறிவுசார் கற்றல் டேஷ் மூலம் அடையப்படும் மன செயற்பாங்குகள்.
எதேச்ச அதிகார தலைமைத்துவத்திற்கு டேஷ் என்று மறுபெயர் உண்டு. அதிகாரத்துவம். மரபுக்கு மற்றொரு பெயர் என்ன? நேச்சர், இயற்கை. டேஷை வடிவமைப்பதில் உளவியல்சார் கொள்கைகள் பயன்படுகின்றன. கரிக்குலம், கலைத்திட்டம். 6 மற்றும் 7 வயது குழந்தைகளிடம் கீழ்கண்ட கவனக் குறைபாடு இருக்கிறது. யூட்டிலைசேஷன் டெஃபிஷியன்சி, பயன்பாட்டு குறைபாடு தான் 6 மற்றும் 7 வயது குழந்தைகளிடம் காணப்படும் கவனக் குறைபாடு. நிலைநிறுத்தப்பட்ட துலங்கள் மற்றும் நிலைநிறுத்தப்படாத துலங்கள் இரண்டும் வெவ்வேறாக இருப்பது. கருவிசார் ஆக்க நிலையுறுத்தல், ஆப்பரண்ட் கண்டிஷனிங். டிசோனன்ஸ் ரிடக்ஷன் விதி என்பது இதற்கு ஒரு உதாரணம். ஆட்டிடியூட் ஃபார்மேஷன், மனப்பான்மை கட்டமைப்பு. குழந்தைகளின் வளர்ச்சி காலத்தில் உள்ள சில வகை வளர்ச்சிசார் செயல்களை வெளிப்படுத்த எதிர்நோக்கக்கூடிய காலவீச்சு குறிப்பிடப்படுவது. சிக்கல் வயது மற்றும் வாழ்வின் காலம் இரண்டும். வெளித்தூண்டலுடன் உளத்தின் முதல் வினை. உணர்ச்சி, the first reaction of mind towards an external stimulus. sensation, எக்ஸ்டர்னலாக ஸ்டிமுலேட் பண்ணும்போது சென்சேஷன் தான் ஃபஸ்ட்டு. குழந்தைகளின் நெறிப்பிறழ்வு பற்றிய ஆய்வு தொடங்கப்பட்ட ஆண்டு 1960. தனி செறிவுடைய தனிப்பட்ட பழக்கம் மற்றும் செல்வாக்கு என்பது. மனத்திறன், செயல்திறன், விருப்ப வேலை. உட்புற மற்றும் வெளிப்புற உடல் மாற்றங்கள் ஏற்படுவது டேஷ் வளர்ச்சி என அழைக்கப்படுகிறது. பிசிக்கல், உடல் வளர்ச்சி. ஊக்குவித்தலின் முக்கிய உத்தி என்று அழைக்கப்படுவது எது? கவனம் மற்றும் விருப்பம், அட்டென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுதான் சீஃப் டெக்னிக் ஆஃப் மோட்டிவேஷன். கல்வி உளவியல் என்பது கற்பித்தல் கற்றலுக்கான தொடர்பை வழங்கும் ஒரு வகை உளவியல் என கூறியவர் யார்? ஸ்கின்னர். இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஒரு புலனறிவு வலு ஆனது எந்த ஒரு உண்மையான தூண்டல் புலனுறவு அடிப்படையற்றது எனில் அது இல்பொருள் காட்சி, ஹலுசினேஷன். இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். எந்த ஒரு தூண்டலுமே இல்லாமல் ஒன்று வருது அப்படின்னா அதுதான் ஹலுசினேஷன். நீர் இருக்க மாதிரியே தோன்றது, காணல் நீர் இருக்க மாதிரியே தோன்றது. மெயின் ரோட்டில், இப்போ தார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா காணல் நீர் இருக்க மாதிரியே தோணும், அங்கே நீர் இருக்காது. அதுதான் ஹலுசினேஷன். அதில் எந்த தூண்டலுமே கிடையாது. இப்போ இந்த திரிபு காட்சி, புலனுணர்வு, சாயலாதல் இதெல்லாம் வந்து ஒரு தூண்டல் இருக்கும். ஏதோ எங்கேயோ பார்த்தது தான் இமேஜினேஷனுக்கு கொண்டு வருவோம். அதே மாதிரி எதையாவது நினச்சி நம்ம திரிபு காட்சி கொண்டு வந்துடுவோம். இப்போ கயிறு கிடக்குதுன்னா கயிறை மிதிச்சுட்டு பாம்புன்னு நினச்சிக்குவோம், அது திரிபு காட்சியில் வந்துடும். ஸோ இது மட்டும் இல்பொருள் காட்சி இல்லாத ஒன்று. ஆனால் நம்ம வந்து தூண்டலே இல்லாமல் அது கொண்டு வர்றது தான் இல்பொருள் காட்சி. இரு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ஸ்பியர்மேன். சாதிக்கும் சமுதாயம் என்ற நூலை எழுதியவர் யார்? டேவிட் மெக்லான். சாதிக்கும் சமுதாயம். உற்றுநோக்கல் கற்றலில் உள்ள 4 படிநிலைகளை கண்டறிந்தவர் யார்? பண்டுரா. பற்றாக்குறையான வேலைகள், வீட்டு வசதி அல்லது வளத்திற்காக குழுக்களுக்குள் ஏற்படும் டேஷ் அடிக்கடி விரோதங்கள் எழுகின்றன. போட்டியால். பற்றாக்குறையான வேலைகள், வீட்டு வசதி அல்லது வளத்திற்காக குழுக்களுக்குள் ஏற்படும் போட்டியால் அடிக்கடி விரோதங்கள் எழுகின்றன. டேஷ் நிலை மேம்பாட்டில் தனிநபர் ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல்லானது எவ்வகையாக செயல்படும் என்பதனை பகுத்தாயும் திறன் பெறுகிறார். குமரப்பருவம். நடத்தை வல்லுநர்கள் தவிர்த்த காரணி. மரபு. ஃப்ராய்ட் என்பவரின் கூற்றுப்படி ஒரு குழந்தையின் ஒழுக்க மேம்பாடு இந்த வயதில் முடிவடைகிறது.
6 வயதில். பயம், கோபம் மற்றும் பொறாமை போன்ற மனவெழுச்சிகள் டேஷ் வகையை சார்ந்தது. இது எல்லாமே எதிர்மறை மனவெழுச்சி. மோசமான பொழுதுபோக்கு ஊடகம் டேஷ் நெறிப்பிரள் நடத்தை குற்றத்திற்கு காரணமாகும். சூழல். தேர்வுக்கு உட்படுபவர் டேஷ் மூலம் முயற்சி செய்து படப்புதிருக்கு தீர்வு காண்பர். பொருள்களை திரட்டுதல். ஆப்ஜெக்ட் அசம்பிளி. மனித உடலானது டேஷ் வகை திரவங்களை கொண்டது என ஹிப்போக்ரேட்ஸ் வரையறுக்கிறார். 4 வகை திரவங்களை கொண்டது என ஹிப்போக்ரேட்ஸ் வரையறுக்கிறார். பியாஜே எளிதான நிகழ்ச்சிகளை டேஷ் எனவும் கடினமானவற்றை செயல்பாடுகள் என்றும் அழைக்கிறார். ஸ்கீமா. எளிதான நிகழ்ச்சினா ஸ்கீமா, கடினமானவற்றை செயல்பாடுகள். கோபத்தை ஆக்ரோஷமான நடவடிக்கைகளில் வெளிப்படுத்தும் போது டேஷ் சுரப்பியின் சுரப்பு அதிகரிக்கும். அட்ரினல். டேஷ் என்பது கற்றலின் உச்சநிலை. காரணப்படுத்துதல். ரீசனிங். தனிநபருடைய சூழலுக்கான உறவில் தனிநபருடைய செயல்களை அறிவியல் பூர்வமாக படிப்பதே உளவியல் ஆகும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? வுட்வர்த் மற்றும் மார்க்யூஸ். முன்கூட்டி திட்டமிடல் இல்லாமலேயே எந்த வகை குழுவினர் ஒன்று சேர்வார்கள்? தடையில்லா குழு. ஸ்பான்டேனியஸ் குரூப். ஸ்பான்டேனியஸ்னால திடீர்னு நடக்கிறது தானே. வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருப்பது டேஷ். முதிர்ச்சியும் கற்றலும் தான் வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருப்பது. மெச்சூரிட்டி அண்ட் லேர்னிங். டெவலப்மெண்ட் அப்படின்னாலே 30 முதல் 50 வரையிலான மாணவர்களுடைய ஒரு வகுப்பை ஆசிரியர் சந்திக்கும் போது மிகப்பெரிய வேறுபாட்டு வீச்சில் இருப்பது தனியாள். கீழ்கண்டவற்றில் எது தூண்டல் தேர்வை தீர்மானிக்கிறது? இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆட்டிடியூட். விருப்பம் மற்றும் மனப்பான்மை. இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பயன்பாட்டு விதி மற்றும் பயன்படா விதியை ஒருங்கிணைக்க கிடைக்கும் விதி எது? பயிற்சி விதி. பயன்பாட்டு விதி பயன்படா விதியை ஒருங்கிணைக்க கிடைக்கும் விதி பயிற்சி விதி. ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவது இந்த தேர்வுக்கான உதாரணம். அளவுகோல் சார்ந்த தேர்வுக்கான உதாரணம். வகுப்பறைகளில் உள்ள மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் அதிக பொறாமையுடன் இருக்கின்றனர். ஏனெனில் முன்னுரிமை அணுகுமுறை. ஒருவரின் சிக்கல் களைதல் நடத்தை எதை பொறுத்தது? மனநிலை. வகுப்பறையில் நெறிப்பிரளவை தடுக்க ஆசிரியர்கள் என்ன பண்ணணும்னா எல்லா மாணவர்களிடமும் நேர்மறை மனப்பான்மையை வளர்க்கணும். சிடுமுகம் ஆளுமை உடையவர்கள் யார்? மனவெழுச்சியில் பலவீனம் ஆனால் உடல் அளவில் பலமுடையவர்கள். உடல் அளவில் நல்ல பலமாக இருப்பாங்க, ஆனால் மனவெழுச்சியில் ரொம்ப பலவீனம். இவங்க தான் சிடுமுகம் ஆளுமை உடையவர்கள். இவரின் கோட்பாட்டின்படி 14 மனவெழுச்சிகள் 14 இயல்பூக்கங்களுடன் இணைவு பெற்றிருக்கும். வில்லியம் மக்டுகல். ஸோ மக்டுகலோட தான் இயல்பூக்க கொள்கை. அது தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஓரளவுக்கு எழுதலாம். மாணவர்கள் தன்னுடைய சூழலுக்கு ஏற்ப தன்னைத்தானே பொருத்தப்படுத்திக் கொள்ள உதவும் வழிகாட்டல். பர்சனல் கைடன்ஸ். தனிப்பட்ட வழிகாட்டல். நுண்ணறிவு என்பது உண்மையின் பார்வையின்படி சிறந்த துலங்களுக்கான செயல்திறன் என்ற சிந்தனையை வழங்கியவர் யார்? தாண்டைக். நுண்ணறிவு என்பது உண்மையின் பார்வையின்படி சிறந்த துலங்களுக்கான செயல்திறன் என்ற சிந்தனையை வழங்கியவர் தாண்டைக். ஒரு வகையான மனக்குறைபாடு டேஷ்.
உறுப்பு கோளாறு. ஆர்கானிக் டிஸார்டர் வந்து ஒன் டைப் ஆஃப் மென்டல் டிஸார்டர். கற்றல் என்பது சுற்றுச்சூழல் தேவையை பூர்த்தி செய்யும் ஒவ்வொரு நடத்தை மாற்றத்தையும் என்று டேஷ் என்பவரால் வரையறுக்கப்பட்டது. கார்னர் மர்ஃபி. ஆல்ஃபக்டரி சாயல்கள் நினைவில் வைத்திருப்பது. மனம், ஸ்மெல். எரிக்சனின் கோட்பாடு 12 வயது முதல் 20 வயது வரையுள்ள குமர பருவத்தினரின் எண்ணிலையை குறிக்கும். தனி முத்திரை பதித்தல் வெர்சஸ் குழப்ப மனநிலை. எந்த செயற்கையான தூண்டல் பாவ்லோ சோதனையில் சேர்க்கப்பட்டது? மணி. உமிழ்நீர் அப்படிங்கிறது அந்த டாகுக்கு தானாக சுரக்கக்கூடியது. அது வந்து ஒரு இயற்கை நிகழ்வு. ஆனால் பெல் அடிக்கிறதுங்கிறது தான் செயற்கையான நிகழ்வு பாவ்லோவோட சோதனையில். அப்போ பெல் தான். கீழ்கண்டவற்றில் புறத்தேற்று நுண்முறைகள் எது? ரோர்ஷாக் மைத்தட சோதனை இருக்கு இல்லையா, அது வந்து புறத்தேற்று நுண்முறை சோதனை. ரோர்ஷாக் சோதனையில் பயன்படுத்தக்கூடிய அட்டைகள் எத்தனை அப்படின்னு தான் ஆல்ரெடி வந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. 10 அட்டைகள். அதோட நிறங்கள் கூட இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் வந்துச்சு. நீங்கள் வந்து சைக்காலஜி படிக்கும்போது இது எல்லா டாப்பிக்கும் தெளிவாக கவர் பண்ணிக்கோங்க. ரோர்ஷாக்கோட மைத்தட சோதனை, எப்பிங்காஸோட மரத்தல் வளைகோடு, இப்போ சமூக வளர்ச்சி கொள்கை பார்த்தோம் இல்லையா, எரிக்சனோடது, அதுவுமே பார்த்துக்கங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டோட கொள்கைகள் பார்த்துக்காங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பியாஜே அவரோட கொள்கைகளும் பார்த்துக்கணும். தொடக்கத்தில் உளவியல் என்பது ஊக அறிவியல், ஸ்பெகுலேட்டிவ் சயின்ஸ். புலன்காட்சி என்பதன் பொருள் என்ன? புலன் உணர்வை புரிந்து கொள்ளுமாறு விவரித்தல். தன்னிறைவு கோட்பாட்டை அளித்தவர் மாஸ்லோ, ஆப்ரஹாம் மாஸ்லோ. மாஸ்லோவோட இந்த படிநிலை தேவைகளுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் என்ன தேவை, உணவு தேவை, அதுக்கப்புறம் நமக்கு எய்ம் இருக்கணும், அப்படிலாம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு படிநிலைகள் கொடுத்துருப்பாரு. அதுதான் தன்னிறைவு கோட்பாடு. மாஸ்லோவோட படிநிலைகளுமே பார்த்துக்காங்க. ஏன் மற்றும் எப்பொழுது என்கின்ற கற்றல் என்பது டேஷ் உளவியல் என்று கருதப்படுகிறது. கல்வி உளவியல். மாணவர்கள் வீட்டு வேலை ஒப்படைப்புகளை செய்கிறார்கள் என்பது அவர்களின் அறிவுத்திறனுக்கான டேஷ் எடுத்துக்காட்டு. செல்ஃப் ரெகுலேஷன், சுய ஒழுங்கு இருந்தால் தான் அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. வீட்டு வேலை கொடுத்தோன்னா அதை வந்து செஞ்சுட்டு வருவாங்க. ஒரு நபரின் தூண்டல் துலங்கல் தொடர் இணைப்பு தொகுப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. சங்கிலி தொடர் கற்றல். அவாவ நிலை என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஹெராப்பி. இது வந்து உங்களுக்கு ஃபைனல் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்து கேட்டல் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபைனல் ஆன்சர் கீழே ஹெராப்பி கொடுத்துருக்காங்க. டேஷ் பெற்றோர் வளர்ப்பு முறை குழந்தைகளை தன்னிச்சையாக செயல்பட ஊக்குவித்தாலும் சில வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகளை அவர்களின் செயல்களில் நிலைப்படுத்துதலையும் குறிக்கும். அதிகாரப்போக்கு. வளர்ச்சி என்பது கரு முதல் கல்லறை வரை நடைபெறும் தொடர் செயல்முறை. கீழ்கண்ட எந்த கொள்கையுடன் தொடர்புடையது? கண்டினியூட்டி, தொடர்ச்சி. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கரு முதல் கல்லறை வரை சொல்லியிருக்காங்க. அது தொடர்ச்சி. ஒரு பொருளை உண்மையான கண்ணோட்டத்தில் உற்று நோக்குவது கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? மனவெழுச்சி, முதிர்ச்சி, எமோஷனல் மெச்சூரிட்டி, உண்மையான கண்ணோட்டத்தில் உற்று நோக்குதல். குழுவின் கருத்து வெளிப்பாட்டை மதிப்பீடு இல்லாமல் வெளிப்படுத்தும் உத்தியானது டேஷ் ஆகும். மூளைப்பொழிவு. உடல் பருமனுடையவர்கள், எதிர்மறை சிந்தனையுள்ளவர்கள். இது வந்து அந்த சைக்காலஜிக்கலாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் சொல்லப்போனால் அந்த உடல் பருமன் இருக்கவங்க நிறைய ரொம்ப சிரிப்பு மூட்டுற மாதிரியே பேசுவாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. பட் ஜென்ரலாக சைக்காலஜிக்கலாக அப்படி கொடுத்துருக்காங்க, எதிர்மறை சிந்தனையுள்ளவர்கள் அப்படின்னு. மீத்திறன் மிக்க மாணவர்களை டேஷ் மூலம் கண்டறியலாம்.
திறமை கண்டுணர் தேர்வு. குழந்தைகளிடத்தில் பாராட்டுதல் மற்றும் குறை கூறுதலின் விளைவை ஆராய சோதனை மேற்கொண்டவர். ஹர்லாக். டேஷ் அணுகுமுறையில் ஒரு குறிப்பிட்ட நபரை எடுத்துக்கொண்டு அவரை நீண்டகால இடைவெளிக்கு ஆய்வு செய்தல் ஆகும். நீள்நிலை. நீண்டகால இடைவெளி நீள்நிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு மனிதனை குழுவின் சராசரியோடு ஒப்பீடு செய்வதற்கு கீழ்கண்ட எந்த அணுகுமுறை பயன்படுகிறது? முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை. பள்ளி முன்பருவ காலத்தை டேஷ் பருவம் என்றும் அழைக்கலாம். முன் குழந்தை பருவம். புலன் உணர்வு மற்றும் மத்திய நரம்பு மண்டலத்திற்கு இடையேயான இடைவினையின் விளைவு. கண்டுணர்தல். பெர்செப்ஷன். எது சிறந்த நினைவுக்கான பண்பு அல்ல? உற்றுநோக்கல். அப்சர்வேஷன். ஆர்வம் உணர்வுகள் மற்றும் டேஷ் உடன் நெருங்கிய தொடர்புடையது. விருப்பங்கள். விருப்பம் இருந்தால் தான் ஆர்வம் உணர்வு வரும் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படியே மாற்றி கொடுத்துருந்தாங்க. இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 கொஸ்டின் சேம் மீனிங் தான். இவற்றில் எந்த ஒன்று மோசமான மனநலத்திற்கான அறிகுறியாக இருக்கிறது? தீர்வு காணும் திறனில் குறைபாடுகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இது போல் வித் ஆன்சர் கீயோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொடுத்துருக்கோம். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டெட் டிஆர்பி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போய் பாருங்கள். ஈவன் ப்ரீவியஸ் கொஸ்டின், அதாவது 2013, 19, 17 கொஸ்டினுக்கு கூட ஆன்சர் கீயோட கொடுத்துருப்போம், செக் பண்ணிக்காங்க.